ஃபேட் சாலிபிள் விட்டமின், வாட்டர் சாலிபிள் விட்டமின். ஒரு சில விட்டமின்ஸ் உடம்புல ஃபேட்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அது கூட சாலிபிள் ஆகி மெட்டபலைஸ் ஆகும். இன்னொரு சில விட்டமின் வாட்டர் இருக்குது. இப்போ வாட்டர் கண்டென்ட்டே எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா, இங்கே நிறையா வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ சர்டைன் விட்டமின்ஸ் மட்டும்தான் அது கூட அப்சார்ப் ஆகி மெட்டபலைஸ் ஆகி அது எக்ஸ்கிரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபேட்டு உங்கள் உடம்புல இல்லை அப்படின்னா சர்டைன் டைப் ஆஃப் விட்டமின்ஸ் உங்களுக்கு மெட்டபலைஸ் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி வாட்டர் இல்லை, கம்மியாக யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா சர்டைன் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் உங்களுக்கு அப்சர்வ் ஆகவே ஆகாது. அப்சர்வ் ஆகலைன்னா உங்களுக்கு மெட்டபாலிசமும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபேட் சாலிபிள் விட்டமின் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. ஸோ அந்த மாதிரி ஏடிஇகே அதுக்கு தனித்தனி ரோல் இருக்குது. இப்போ இப்போ டிஇகே அப்படின்னா இப்போ இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஏடிஇகே இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் க்ரோத் ஆகிறதுக்கு, செல்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு, ஒவ்வொரு செல்லும் டெவலப் ஆகிறதுக்கு, அதில் எதனா பிரச்சனை அப்படின்னா டேமேஜு ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஏடிஇகே இந்த 4 விட்டமின்ஸ் யூஸ் ஆகும். செகண்டு வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா எல்லா பியுமே B1, B2, B3, B4, B5, B7, B9 அண்ட் B12 இது எல்லாமே வாட்டர் சாலிபிள் விட்டமின். எப்போ அப்படின்னா வாட்டர் உடம்புல கண்டென்ட் ஃபுல் வாட்டர் இருந்தால் மட்டுமே இந்த வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகி உங்களுக்கு மெட்டபலைஸ் ஆகுது.